மொசாத் பிடியில் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க வீரர்கள் சொராக்களுக்கு இரையாவார்கள். ட்ரம்பின் ரகசியங்களை பட்டியலிட்டு ஈரான் எச்சரிக்கை. இது வெறும் ஏவுகணை போர் அல்ல, இது ட்ரம்பின் தனிப்பட்ட கௌரவத்தை சிதைக்கும் இறுதி யுத்தம் என்று ஈரானிய தளபதி வெளியிட்டுள்ள அந்த பகீர் காணொளி ஒட்டுமொத்த அமெரிக்க அரசியலையும் உலுக்கியுள்ளது. அந்த வீடியோவில் ஈரானிய தளபதி 3 அதிரடி ரகசியங்களை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் ஒரு கைப்பாவையாக செயல்படுகின்றார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் உள்ள ரகசிய ஆவணங்களை வைத்து மொசாத் பிளாக்மெயில் செய்வதால் தான் ட்ரம்ப் இந்த போரை நடத்துகின்றார் என ஈரான் ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. வளைகுடா தீவுகளுக்குள் நுழைய துடிக்கும் 3500 அமெரிக்க வீரர்கள் பாரசீக வளைகுடாவின் சுறாக்களுக்கு நல்ல இரையாக மாறுவார்கள். அபு மூசா தீவிற்குள் கால் வைத்தால் சிதைக்கப்படுவீர்கள் என ஈரான் நேரடியாக சவால் விடுத்துள்ளது. ஈரானின் ஏவுகணைகளுக்கு பயந்து அமெரிக்க படைகள் தங்கள் தளங்களை விட்டுவிட்டு துபாய், அபுதாபி, குவைத் போன்ற நகரங்களின் வர்த்தக மையங்களுக்குள் ஒழிந்து கொண்டுள்ளனர். அங்கேயும் அவர்கள் குறிவைக்கப்படுவார்கள். இந்த எச்சரிக்கை ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது. மொசாத் பிடியில் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க வீரர்கள் சொராக்களுக்கு இரையாவார்கள். ட்ரம்பின் ரகசியங்களை பட்டியலிட்டு ஈரான் எச்சரிக்கை. இது வெறும் ஏவுகணை போர் அல்ல, இது ட்ரம்பின் தனிப்பட்ட கௌரவத்தை சிதைக்கும் இறுதி யுத்தம் என்று ஈரானிய தளபதி வெளியிட்டுள்ள அந்த பகீர் காணொளி ஒட்டுமொத்த அமெரிக்க அரசியலையும் உலுக்கியுள்ளது. அந்த வீடியோவில் ஈரானிய தளபதி 3 அதிரடி ரகசியங்களை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவின் ஒரு கைப்பாவையாக செயல்படுகின்றார். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் உள்ள ரகசிய ஆவணங்களை வைத்து மொசாத் பிளாக்மெயில் செய்வதால் தான் ட்ரம்ப் இந்த போரை நடத்துகின்றார் என ஈரான் ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. வளைகுடா தீவுகளுக்குள் நுழைய துடிக்கும் 3500 அமெரிக்க வீரர்கள் பாரசீக வளைகுடாவின் சுறாக்களுக்கு நல்ல இரையாக மாறுவார்கள். அபு மூசா தீவிற்குள் கால் வைத்தால் சிதைக்கப்படுவீர்கள் என ஈரான் நேரடியாக சவால் விடுத்துள்ளது. ஈரானின் ஏவுகணைகளுக்கு பயந்து அமெரிக்க படைகள் தங்கள் தளங்களை விட்டுவிட்டு துபாய், அபுதாபி, குவைத் போன்ற நகரங்களின் வர்த்தக மையங்களுக்குள் ஒழிந்து கொண்டுள்ளனர். அங்கேயும் அவர்கள் குறிவைக்கப்படுவார்கள். இந்த எச்சரிக்கை ஒட்டுமொத்த அரபு நாடுகளையும் பீதியில் ஆழ்த்தியுள்ளது.